ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலை டிஃபனுக்காக பெசரட், அதாவது பச்சை பயிர் வச்சு தோசை. இது வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அதோட ஒரு கைப்பிடி அரிசியும் ஊற வச்சு கழுவி காலையில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த பச்சை பயிரை வந்து நல்லா கழுவிட்டு இதோட நம்ம சேர்த்துப்போம். நைட்டு ஊற வச்சாலும் மறுபடியும் காலையில் கழுவிடுங்க. கழுவிட்டு சேர்த்துப்போம். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு அரிசி சேர்த்துருக்கேன். இது வந்து தோசை மாவு பார்த்துக்கு நமக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இது. இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டுங்க. தோசை மாவு பார்த்துக்கு எடுத்துங்க. இப்போ கல் நல்லா சூடான பிறகு கல்லில் நல்லா எண்ணெய் லேசாக தடவிங்க. தடவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிப்போம். தோசை ஊற்றிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். பச்சை பயிர் தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு நான் வந்து ஒரு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, இதோட சிவப்பு மிளகாய் வச்சு ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். இப்போ வந்து தோசையை வந்து திருப்பி போட்டாச்சு. இப்போ சட்னியை அரைச்சி தோசையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.